உலகம் முழுக்க ஜூன் 23 யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2002 யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் இந்த ஒரு ரெசல்யூஷனை எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த டேவை ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு பப்ளிக் சர்வீஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாகவும், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற விதமாகவும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. உலகம் முழுக்க ஜூன் 21 வேர்ல்டு மியூசிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸில் நடக்கிற ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டேவை ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, மியூசிக் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரீயாக போய் சேரணும் அப்படின்றதுக்காகவும், மியூசிக்கில் திறமை இருக்கிற புது கலைஞர்களை வரவேற்கிற விதமாகவும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஜிம்பாப்வேக்கான புது தூதுவராக விஜய் கண்டுஜாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட டைரக்டராக இருக்கார். இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷனோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்தியாவை சேர்ந்த நிக்கி பூனாச்சாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிதி ஆயோக் திட்டத்துக்கு கீழே டீகார்பனைசிங் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டை இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் ஃபோரம் கூட சேர்ந்து இதை செயல்படுத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை ஏன் எடுத்துகிட்டு வராங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வராங்க. என்விரான்மெண்டல் சேஞ்சஸை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்த ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜாப் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது என்னென்னா, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கிற மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏழைகளுக்காக இந்த ஒரு ஸ்கீமை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது முழுக்க அன்ஸ்கில்டு லேபருக்காக இதை எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஒரு திட்டத்து மூலமாக திறமை குறைவாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குற மாதிரி இந்த ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க.